வணக்கம் சார். உங்க படத்துல திலகவதி நடிக்க வேண்டிய சீன் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும். பாட்டு முடிஞ்சது அவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். ஆனா அவங்களை பார்க்கவே முடியல சார். உன்னால பார்க்க முடியாது. இப்ப அவ எங்க பாதுகாப்புல இருக்கா? இப்பவே 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன் சார். அந்த 50 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன். திலகவதி நடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா பாட்டு முடிஞ்சதும் நிஜமாவே அவ சாகணும். அவளை வெளியே விடாம அடைச்சு வச்சிருந்த விஷயம் அவ அப்பன் கத்துனால ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை வெளியே விட்டா உண்மையை சொல்லிடுவா. அதனால நாம தான் கொன்னோம்னு தெரியாம ஷூட்டிங்ல சாகணும். விட மாட்டேன்டா. என் மகளை நடிக்க விட மாட்டேன். ஈஸ்வரா, முதல்ல இவன் சாகணும். அந்த எம்பி திலகவதியை வெளியே விடாம வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்களா? யாரையும் பார்க்க விடாம போலீஸ் காவல் வேற போட்டிருக்காங்களா? போஸ், போஸ், காப்பாத்துங்க போஸ், காப்பாத்துங்க போஸ். ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? மந்திரோட ஆளுங்க திலகவதியை கொலை பண்ண போறாங்க. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி திலகவதி தப்பான பொண்ணு இல்ல. அவளுக்கு கெட்ட பேரு வந்தாலும் பரவாயில்ல. நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சவ என் பொண்ணு. அவளை நாளைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல கொலை பண்ண போறாங்க போஸ்.